ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த புதிய மாதத்துடைய 2ஆம் நாள் வியாழக்கிழமை காலை பொழுதில் அனுதின கர்மலி வாயிலாக உங்களை சந்திப்பதை கற்றுக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போ பவுல் கொரிந்தியர்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். சில காலம் தங்கியிருக்கலாம் என்று. ஒரு ஊழியக்காரன் தங்குவதே ஒரு விசுவாசி விரும்பினால், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த தங்கி இருந்து ஊழிய செய்கிற அனுபவத்தை எங்கேருந்து பவுல் கற்றுக்கொண்டானா ஆண்டவர்கிட்ட இருந்து. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மோடு கூட தங்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. சோத்திரம். உங்களை ஊர் வெறுத்திருக்கலாம், உலகம் வெறுத்திருக்கலாம், உறவுகள் வெறுத்திருக்கலாம், நண்பர்கள் வெறுத்திருக்கலாம், உங்களை விட்டு அவங்களாம் விலகி போயிருக்கலாம். சோத்திரம். நம்மோடு அவங்களாம் வரமாட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு நம்மோடு தங்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஏக்கம் உள்ளத்தில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் மேலான நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? சகைவு. பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் சகைவுக்கு பாவி என்கிற ஒரு பெயரை ஊரெல்லாம் குற்றம் சாட்டியாச்சு. ஏன்னா அவன் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறான், வரி வசூலிக்கிறவனாக இருக்கிற அப்படின்னால அவன் எல்லாருடைய பார்வைக்கு பாவியாக, கொடூரமானவனாக, ரோம் சாம்ராஜ்யத்துக்கு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவன் வேலை கிடைச்சிட்டு வேலை பார்க்குறான். ஆனால் ஜனங்கள் பாருங்கள், அவனை பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், அவனை அருவறுத்தார்கள். சகேயு அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன கோபம் வந்தது. சோத்திரம். அவன் இயேசுவை பார்க்க வகை தேடுகிறான். ஆனால் அவனால் முடியலை. என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை சுற்றி ஜனங்கள் எல்லாரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிப்பான். விடாடா, இந்த பேரை உள்ளே விட்டுறாது, அவன் இயேசு பக்கமே வரக்கூடாது. ஒருவேளை இந்த ஆண்டவர் பக்கமே உங்களை வரவிடாமல் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள், உறவுகள் சர்ச்சைக்கு வர விடாமல் ஆக்கியிருக்கலாம், ஜெபம் பண்ண விடாமல் உங்களை மன கிளேசப்படுத்தியிருக்கலாம், பாட்டு பாட விடாமல் ஆக்கியிருக்கலாம். நீங்கள் ஆலயத்தில் கூட நீங்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துருவானவன் பல காரியங்களை செய்திருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு வெறுக்கப்பட்ட சகைவு எப்படியாவது இயேசுவை பார்த்துருன்னு ஒரு ஆபீசர் என்பதை கூட மறந்து காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க விரும்பினோம். நடந்தது என்ன? இயேசு போகிற வழிக்கு முன்னாடி தான் போய் ஏறியிருக்கான். இயேசு வந்தபோது வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வாப்பா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அற்புதமான தெய்வம் பார்த்தீங்களா? இயேசுவை போல அன்புள்ள தெய்வம் யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஊரெல்லாம் வெறுத்தாலும் சகையும், உன்னை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, நீ எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும். இந்த அருமையான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து மற்றவருடைய புரிதல் தவறாக இருக்கலாம். அதனால் இயேசுநாதரும் அப்படி நினைப்பார் நீங்கள் நினச்சிடாதீங்க. அவர் உள்ளதை உள்ளபடி அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய முழு நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் சகை எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதான் சொன்னார், நீ பாவி கிடையாதுப்பா, நீ உண்மையாக செயல்படுங்க. ஆண்டவர் கூட வந்த உடனே வாசிக்கிறோம், சீக்கிரமாக இறங்கி வந்தானா. இயேசுவோட நடந்து போகும்போது சொல்லிதான், நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன் நாளைத்தனையாக கொடுத்துருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் பெர்ஃபெக்ட் மேன். சோதர் கரெக்டாக இருந்தான். அது ஆண்டவர் அறிந்தார். பாருங்க, பாதி ஆஸ்தில் பாதி ஏழைக்கு என்ன செய்கிறேன், அவன் நல் மனது. அவன் ஒரு நன்மை செய்யணும் விரும்பினா கூட ஜனங்கள் அவனை பகைத்தார். நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை ஊழியராக இருந்து விசுவாசிகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஊழியராக இருந்து ஸ்தாபனமோ தலைவர்களோ உடன் ஊழியர்களோ உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். கணவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மனைவி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர் யார் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்ம அறிகிற தேவன் அவர் வந்து நம்ம கூட தங்கி அத்தனை ஆண்டு காலம் சகையுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுடைய அவமான பெயரை கர்த்தர் மாற்றி, அது வரைக்கும் சகைவு பாவின்னு இருப்பாங்க. அதுக்கு பிறகு எஜமான் இருப்பாங்க, வல்லன்னு சொல்லியிருப்பாங்க, இயேசுவோட நண்பன் சொல்லியிருப்பாங்க. இயேசு தங்கின வீடு,
அதுக்கு முன்னாடி பாவியினுடைய வீடுன்னு சொல்லப்படும். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி உங்களையும் நிச்சயம் ஆசீர்வதித்து உன்னுடைய அவமான பெயரை மாற்றி நல் பெயரை பெறுவார். நான் நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கி எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே மாற்றி என்னுடைய அவமான பெயரை மாற்றி நற்பெயரத்தை நடத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நிமித்த பிதா. கால் பேசி நாளை காலை அனுதின கிழமை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.